பல்வேறு உதவி திட்டங்கள் முன்வைக்கப்பட்டும் அவை முன்னாள் போராளிகளுக்கு எட்டாக்கனியாக இருப்பது கவலைக்குரியது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளியான விஜயகுமார் முல்லைத்தீவு கணுக்காணி பகுதியில் வாழ்ந்து வருகின்றார். யுத்தத்தின் அடையாளங்கள் இவரையும் விட்டு வைக்கவில்லை. யுத்தத்தில் உதிர்க்கப்பட்டது வெறும் சன்னங்கள் மட்டுமல்ல, இவர்களின் அவயங்களும் தான். யுத்த களத்தில் கால் ஒன்றினை இழந்து மற்றைய காலும் செயலிழந்தாலும் தளராது நம்பிக்கையுடன் விஜயகுமார் இன்றும் வாழ்வோடு போராடுகின்றார். மக்களின் காவலனாய் வீரத்துடன் செயற்பட்டு இன்று விழுப்புண் அடைந்த நிலையில் மரக்கறி தோட்ட காவலாளியாக கடமையாற்றுவது வேதனை அளித்தாலும் வேறு வழியில்லை என்பது இவரின் ஆதங்கம். அரசியல்வாதிகளும் நானும் 2-3 இடத்துல சந்திச்சு கதைச்சினேன். அப்ப பேரை தாங்க போன் நம்பரை தாங்க சொல்லி எடுத்துக்கொண்டு போகணுமே தவிர நான் அவங்களுக்கு உதவி செய்யறோம்ட்டுவாங்க. என்ன மாதிரியான உதவி வேணும்னு கேட்பாங்க. கேட்டு போட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்பும் இல்லை, அவங்களை பற்றி எந்த கதையும் இல்லை. அதுக்கப்புறம் தேர்தல் தான் அந்த காலத்துல வருவாங்க, வந்துட்டு மீட்டிங் வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்க்க மாட்டாங்க. போராட்டத்தில் அனைத்தையும் இழந்த முன்னாள் போராளிகள் வாழ்வின் அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதில் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் எப்போது தீர்க்கப்படும்? மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட தேசிய நல்லிணக்கம் மற்றும் கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசன் கருத்து வெளியிட்டார். சகவாழ்வு என்பது வானத்திலிருந்து திடீரென்று கீழே விழும் ஒரு விண்கல் அல்ல. மக்கள் மனங்களில் இருந்து மக்கள் மத்தியிலே உருவாக வேண்டிய ஒரு செயல்பாடாகும். இனங்களுக்கு மத்தியிலே, மொழிகளுக்கு மத்தியிலே, மதங்களுக்கு மத்தியில் சமத்துவம் இருந்தால்தான் சகவாழ்வு வரும். சமத்துவம் இல்லாத இடத்திலே சகவாழ்வு பற்றி பேசினால் அது ஆண்டானுக்கும் அடிமைக்கும் இடையிலான உறவாகும். அது சமத்துவம் இல்லை, அது சகவாழ்வும் இல்லை. கடந்த காலங்களில் நாங்கள் தவறுகள் எல்லாம் திரும்பி பார்த்து தேடி அலசி ஆராய்ந்து தவறுகளை திருத்திக் கொள்ளும்